வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். முதல் அப்டேட்டு, அதிமுகக்குள்ள பிளவா, அதிமுக கட்சி உடைய போதா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சட்டப்பேரவை வந்து திரும்பும் போது கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எடப்பாடி தவறான கருத்து, தவறான கேள்வி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. காலையில் சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேட்சா உள்ள போயிருக்காங்க. எப்போதுமே எடப்பாடி பழனிசாமி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் கூட சட்டப்பேரவைக்குள்ள நுழைவாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேட்சா அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள நுழைந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவை செயலர் இருக்கார் பார்த்தீங்களா, சட்டமன்ற செயலர்கிட்ட அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பேட்சு மனு கொடுத்துருக்காங்க. சி.வி. சண்முகம் காலையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதியானம் தான் பதவி ஏற்றிருக்காரு. அவர்கிட்ட நிருபர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கு சி.வி. சண்முகம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் பதில் கொடுத்துருக்காரு. இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதிமுகக்குள்ள இஷ்யூஸ் போய்க்கு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நிறைய வாட்டி அதிமுகக்குள்ள இது மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. அப்போலாம் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாடி வந்து அந்த சண்டையை சால்வ் பண்ணுவார், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். ஆனால் இந்த முறை எஸ்பி வேலுமணியும் எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படின்னு தகவல்கள் வருது. இந்த வாட்டியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்லை மீண்டும் அதிமுக பிளவை நோக்கி நகருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. ஸ்வெந்து அதிகாரி முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. பதவி ஏற்ற உடனேயே ஸ்வெந்து அதிகாரி என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய வன்முறை நடந்துச்சு, வயலன்ஸ் நடந்துச்சு. அதில் பாஜக தொண்டர்கள் குறிவைக்கப்பட்டாங்க. 100க்கும் அதிகமான பாஜக கேடர்ஸ் கொல்லப்பட்டாங்க அந்த வயலன்ஸில். இப்போ பொறுப்பேற்றுள்ள பாஜக கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, 2021 தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த வயலன்ஸில் உயிரிழந்த பாஜக காரங்களுடைய ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை பாதுகாக்க முடிவெடுத்திருக்காங்க ஸ்வெந்து அதிகாரி கவர்மெண்ட். இறந்து போனவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விசாரித்து எல்லா ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு நிவாரணம் வழங்க இப்போ ஸ்வெந்து அதிகாரி கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு விஷயம். இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு ஃபென்சிங் பணிக்காக பங்களாதேஷ் பார்டரில் ஃபென்சிங் பணிக்காக லேண்டு கேட்டாங்க. டிஎம்சி கவர்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இழுத்தடிச்சுக்கு இருந்தாங்களே. இப்போ 45 நாட்களுக்குள்ள பிஎஸ்எஃப் கேட்கக்கூடிய லேண்டை ஒப்படைப்போம் அப்படின்னு ஸ்வெந்து அதிகாரி அறிவிச்சிருக்காரு. அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், ராகுல் காந்தி விஜயுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டார்ல, அந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. விஜய் பதவி ஏற்றுக்கிறது கூட ராகுல் நிற்கிறது, அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. 3 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கிராஸ் பண்ணியிருக்கு அந்த வீடியோ. திடீர்னு அந்த வீடியோ பிளாக் செய்யப்பட்டிருக்கு. உடனே மோடி தான் காரணம், 3 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை தாண்டிடுச்சு அப்படின்னோடனே மோடி பயந்துட்டாரு, என்னையும் விஜயும் பார்த்து பயமா அப்படின்னு ராகுல் காந்தி பதிவு போட்டிருக்காரு. மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பான முறையில் பதிவு போடுங்க. ரீல்ஸ் வீடியோ பிளாக் செய்யப்பட்டதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும், பிளாக் செய்யப்பட்டதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களே. இதனால தான் தொடர்ந்து 15 வருடங்களாக நீங்கள் மத்தியில் ஆட்சியை இழந்திருக்கீங்க. இது மாதிரி பொறுப்பில்லாத பேச்சுக்கள், போராட்டங்கள் காரணமாக தான் ஆட்சியை இழந்திருக்கு காங்கிரஸ் பல மாநிலங்களில் அப்படின்னு பாஜக காரங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. பாஜக காங்கிரஸ் இடையே பெரும் பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. கடைசி செய்தி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை கலந்துக்கிட்டார்ல, சசி தரூர், தேஜஸ்வி சூர்யா, அண்ணாமலை 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஹோஸ்ட்டு இந்த 3 பேரை ஒவ்வொருத்தங்களா மேடைக்கு கூப்பிட்றாங்க, ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. சசி தரூர், தேஜஸ்வி சூர்யாவுக்கு வந்த சவுண்டை விட அண்ணாமலைக்கு விசில் சத்தம் பறக்குது அமெரிக்காவிலையும். இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, சசி தரூர், தேஜஸ்வி சூர்யா எம்பி பதவியில் இருக்கிறவங்க, அண்ணாமலைக்கிட்ட எந்த பதவியும் இல்லை. ஆனால் அண்ணாமலையுடைய பேரை சொல்லும்போது தான் சவுண்ட் அதிகமாக கேட்க முடியுது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத அண்ணாமலை ஒவ்வொரு தருணத்திலையும் ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த வீடியோ செம்ம ட்ரெண்டிங்க பாருங்க. நான் இதில் வந்து Annamalai, who is